வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை தொடங்குவதாக இன்று அறிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கின்ற செய்தி குறிப்பினை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழ் சார்ந்து நாம் இதை பார்க்கின்ற போது இதில் நிறைய திருத்தங்கள் தேவைப்படுகின்றன. முதலில் அவருடைய கட்சி பெயரே தமிழக வெற்றி கழகம் என்று அமைந்திருக்க வேண்டும். அதிலேயே ஒரு முதல் பிழையாக அது அமைந்திருக்கின்றது. பிளாட் எண், இதை மனை எண் அப்படின்னு போட்டிருக்கலாம். சீஷோர் டவுன், ஒரு கடற்கரை நகர் என்று போட்டிருக்கலாம். 8வது என்பது 8 ஆவது, ஆவண்ணா வரணும், ஆவது அப்படின்னு. ஆவதுன்னு எழுதணும். அவென்யூ, நிழற்சாலை அப்படின்னு இருக்கு. ஆனாலும் இதெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக, தலைவர் வழி மக்கள் அவ்வழி என்பது போல அவர் எப்படி நடந்து கொண்டிருக்கிறாரோ அது போலதான் அவருடைய தொண்டர்களும் அதை பின்பற்றுவார்கள் என்பதால அத்தனை பேரும் இந்த முகவரியையே திரும்பவும் எழுதுவார்கள் என்பதையும் நான் நினைவில் கொண்டால் அவர் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் நல்ல தமிழில் எழுதலாம். அது ஒரு அடையாளமாகவும் கூட அவருக்கு இருக்கும். பனையூர், சென்னை, அப்புறம் விஜய் தலைவர், அதே மாதிரி வெற்றி கழகம், நிறைய இடத்துல அது வரும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நல்லா இருக்கு. இந்த டேட் அப்படின்றது அவர் நாள் அப்படின்னு எழுதியிருக்கலாம். அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். வணக்கமே கூட போதும், இருந்தாலும் போட்டிருக்காரு. விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இவர் ஒற்றுமிகும் இத்து போடணும். இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர இங்கேயும் ஒரு ஒற்றுமிகும். சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம். அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே. இது வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா, தற்போதைய அரசியல் சூழல் பற்றி, சூழல் நீங்கள் அறிந்ததே அப்படின்றதே இங்கே போதுமானது. இங்கே இந்த வாக்கியம் இன்னும் கொஞ்சம் செம்மையாக அமைந்திருக்கலாம். சூழல் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அல்லது சூழல் நீங்கள் அனைவரும் அறிந்ததே அப்படி சொல்லியிருக்கலாம். இடத்துல பற்றி என்பது ஒரு தேவையற்ற ஒரு சொல்லாக நடுவில் இருக்குது. நிர்வாக சீர்கேடுகள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமிகும். நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம். கலாச்சாரம் அப்படின்றதே போதுமானது. அதனால சில பேர் இப்படியும் எழுதிட்டு இருக்காங்க. ஒரு புறம் என்றால் நம் மக்களை சாதி, இங்கேயும் ஒற்றுமிகும். மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த, இங்கேயும் ஒற்றுமிகும். பிளவுபடுத்த துடிக்கும், இங்கேயும் ஒற்றுமை. பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம். இன்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன. ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை, இங்கேயும் ஒற்றுமை. பாருங்க, தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு, இங்க எழுத்துப்பிழை, நிர்வாகத்திற்கு நடுவில் ஒரு யுத்த விட்டுட்டாங்க. வழிவகுக்கக்கூடிய, இதுலயும் பாத்தீங்கன்னா வழிவகுக்கக்கூடிய ஒற்றுமிகும். அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக, அதாவது இந்த இடத்துல ஒண்ணு ஒற்று போடணும், அப்படி இல்லைன்னா இங்க ஒரு கார்புள்ளியாவது போடணும். மாற்றத்திற்காக ஒரு கார்புள்ளி, அப்புறம் குறிப்பாக தமிழ்நாட்டில், இங்கேயும் அதே மாதிரி ஒன்று நீங்கள் ஒற்று போட்டிருக்கணும், குறிப்பாக தமிழ்நாட்டில் எழுதியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அங்கே ஒரு கார்புள்ளி, ஒரு கமாவாவது போட்டிருக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு, இதில் அமைப்பு சட்டம் இங்கே ஒற்றுமிகும்.
உட்பட்டு தமிழ்நாட்டின் இது சேர்ந்து வரணும், ஒரே எழுத்து ஒரே வார்த்தையாக வரணும். மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கொள்கை பற்று. இந்த ஒரே இதில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஒற்றுமைக்கும். சமத்துவ கொள்கை அப்புறம் கொள்கை பற்று 2 இடத்துலையும் ஒற்றுமைக்கும் உடையதாகவும் இருக்க வேண்டும். அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும், இந்த இடத்துல அபிமானமும் அன்பும் போடும்போது நடுவில் ஒரு கார்புள்ளி, இந்த கமா என்பது தேவையில்லை. அது மாதிரி ஏகோபித்த அபிமானம் அப்படின்ற இந்த வட சொற்களை அதிகம் பயன்படுத்தாமல் தமிழ் சொற்களையே பயன்படுத்துவது அவருக்கு நல்ல ஒரு தமிழ் அடையாளத்தை கொடுக்கும். ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும். மக்கள் சக்தி என்பது 2 தனித்தனி சொற்களாக இருப்பதால் அது இடைவெளி விட்டு எழுதணும். அவருடைய 2வது பக்கம், இந்நிலையில் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு, பாருங்க திரும்ப இந்த இடத்துல எனக்கு பெயர், இந்த இடத்துல ஒற்றுமைக்கும். எனக்கு பெயர் இப்ப போடணும். எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும், மற்றும் என்ற சொல்ல தவிர்த்து எனக்கு பெயர் புகழ் எல்லாமும் அல்லது உள்ளிட்ட எல்லாமும் அப்படின்னு எழுதலாம். கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும், இங்கேயும் ஒற்றுமை, தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்தவரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பமாகும். இப்படி மற்றும் மற்றும் போடக்கூடாது. அதாவது ஆங்கிலத்தில் அண்டுன்னு சொல்ற மாதிரி தமிழில் திரும்பி மற்றும் மற்றும்னு அப்படியே எழுதக்கூடாது. தமிழில் சொல்லும்போது எனது நீண்டகால எண்ணமும் விருப்பமும் ஆகும் அப்படின்னு சேர்த்து எழுதலாம். அல்லது எண்ணம் விருப்பமும் கூட அப்படின்னு எழுதலாம். மற்றும்ன்றது தேவையில்லை. அதனால அதை ரொம்ப வேறு வழியே இல்லைன்ற இடத்துல மட்டும்தான் அப்படி பயன்படுத்தணும். எண்ணி துணிக கருமம் என்பது வள்ளுவன் வாக்கு. அதன்படியே தமிழக வெற்றி கழகம், இந்த இடத்துலையும் அது மாதிரி வெற்றி கழகம் ஒற்றுமைக்கும் என்கிற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது, தொடங்கப்பட்டு, தொடங்கி அது மாதிரி எழுதலாம். துவங்குதல் அப்படின்றது சரியான சொல் இல்லை. கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில், தலைமை தேர்தல் இங்கெல்லாம் ஒற்றுமைக்கும். இந்திய தலைமை தேர்தல் எப்படி கண்டிப்பா ஒற்றுமைக்கும். ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக 25/1/2024 அன்று சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு ஒற்றுமைக்கும், மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு. அப்போ நீங்க இந்த இடத்துல இக்கு போட்டிருக்கீங்க, செயற்குழு கூட்டத்தில் இருக்கு, ஆனா மாநில பொதுக்குழுல இல்லை. இங்கேயும் பொதுக்குழுலையும் இருக்கு, மாநிலத்தில் மட்டும்தான் இல்லை. மற்றும் இங்கேயும் தேவையில்லை. நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் அப்படின்னு மாநில பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களில் அப்படி சேர்த்தே சொல்லலாம். அல்லது மாநில பொதுக்குழு கூட்டத்திலும் செயற்குழு கூட்டத்திலும் கட்சியின் தலைவர் மற்றும் திரும்பவும் வர வேண்டாம். கட்சியின் தலைவர், தலைமைச் செயலக நிர்வாகிகள், இங்கேயும் ஒற்றுமைக்கும். தலைமைச் செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு, இதுலேயும் தேர்ந்து அந்த ஒரு இந்து விடுபட்டிருக்கு, எழுத்துப்பிழை. அரசியலின் சட்ட விதிகள் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்டு, நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு, இங்கே ஒரு கார்புள்ளி, அதாவது இங்கே ஒரு கமா போடணும். எந்த இடத்துல நம்ம பேசும்போது அதை படிக்கும்போது நிறுத்துறோமோ அங்கே நிறுத்தற் குறிகள் வரணும். அங்கே எப்படி நிறுத்துறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் அரசியலமைப்பு சட்டம், இந்த இடத்துலையும் ஒற்றுமைக்கும். அரசியலமைப்பு சட்டம் இச்சு வரும். மற்றும் சட்ட விதிகள், இப்படி திருப்பி எல்லா இடத்துலையும் மற்றும் போட வேண்டியதில்லை, அது கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். சட்ட விதிகள் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு, இந்த இடத்துல வழங்கப்பட்டுன்னு வரும்போது திருப்பி இன்னொரு கார்புள்ளி, ஒரு கமா போடணும். அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களால், இந்த இடத்துல திரும்பவும் அனைத்து பொதுக்குழு
அதாவது இந்த இடத்துல வந்து உயர்தனியை குறிக்கிற போது அனைத்து பொதுக்குழு உறுப்பினர் அப்படின்னு சொல்றதை விட பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவராலும் அப்படின்னு எழுதணும் இந்த இடத்துல. அதனால இதையும் வந்து கொஞ்சம் கவனத்தில் கொடுக்கும். அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது கட்சியில் அரசியல் சட்டம் மற்றும் சட்ட விதிகள் அப்படின்னா ரெண்டு, அரசியலமைப்பு சட்டம் ஒன்று, சட்ட விதிகள் ஒன்று, ரெண்டுமே பண்ணியிருக்குன்னா உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளனன்னு வரணும். சரியா? வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு எழுத்துப்பிழை இருக்கு, மாற்ற ஈர்த்து பொருள், வழிவகுப்பதுதான் நமது இலக்கு. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்ற பின், கிடைக்கப்பெற்ற அப்படின்றது ஒரே சொல்லு, அதனால அது தனித்தனியாக பிரிச்சு எழுதக்கூடாது. கிடைக்கப்பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன், பின் சேர்த்து எழுதலாம். அதாவது கிடைக்கப்பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், கொடி, சின்னம் மற்றும் திரும்பவும் மற்றும் போட்டுட்டே இருக்காங்க மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான நம்ம அரசியல் பயணம் தொடங்கும்னு எழுதணும். முதல்ல கட்சியின் பேரு தமிழக வெற்றி கழகம்னு இருக்கு, ஆனா உள்ள எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்னு இருக்கு. இதெல்லாம் அவங்க தமிழக மக்களுக்குன்னே சொல்லலாம். அது இன்னும் கூட அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இடைப்பட்ட காலத்தில் எமது கட்சியின் தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு, இந்த இடத்துல வந்து அவர்களை தயார் நிலைக்கு அப்படின்னா இங்க அவர்களை ஈர்த்து போடணும், அவர்களை தயார் நிலைக்கு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தயார் நிலைக்கு கொண்டு வரும், இந்த இடத்துலயும் வந்து ஒற்று வரும், நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து, இங்கேயும் வந்து பொறுப்பாளர்களை ஈர்த்து போடு, தேர்ந்தெடுத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க, எத்தனை மற்றும், இந்த ஒரே ஒரு அறிக்கையில எத்தனை மற்றும் இருக்கும்னு தேடுறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கு. மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளுக்கு அப்படின்னா இங்கேயும் வந்து என்ன பண்ணிருக்கணும், பணிகளுக்கு அங்க விரிவாக்க பணிகளுக்கு அங்கேயும் ஒற்றுமுகம், இங்கேயும் ஒற்றுமுகம், பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே. அப்ப என்ன பண்ணணும், இங்கேயும் அவகாசத்தை கணக்கில், அங்கேயும் ஒற்றுமுகம், அவகாசத்தை கணக்கில் கொண்டே தற்போது எமது கட்சி, இந்த இடத்துல எப்படி போட்டா இந்த இடத்துல வந்து ஒரு கார்புள்ளி, ஒரு கமா போடணும். பதிவிற்காக விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது, இப்படி விரிவாக எழுத வேண்டியதில்லை, விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதுன்னே. வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு, இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு எழுத்துப்பிழை, பொதுக்குழு அப்படின்னு வரணும், குழான்னு இருக்கு, பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில், திருப்பியும் மற்றும் போட்டிருக்காங்க, பொதுக்குழுவிலும் செயற்குழுவிலும்னு எழுதலாம். பொதுக்குழுவில் மற்றும் பொதுக்குழு செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன்னு வரணும். அப்படி இல்லைன்னா இங்கேன்னு போடலாம், அது தவிர்க்கணும்னா தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்றது சேர்த்து எழுதணும், தெரிவித்து எழுதக்கூடாது. அது மாதிரி தாழ்மையுடன் அப்படின்றது கூட நம்ம இடம் பார்த்து தான் பயன்படுத்தணும். தாழ்மை வேறு பணிவு வேறு என்பதையும் தாழ்மையுடன் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு எழுதலாம். இறுதியாக என்னை பொறுத்தவரையில் சேர்த்து எழுதணும், பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, மற்றொரு தொழில் இல்லை, அல்ல என்பது பன்மைக்கு உரியது, அதனால தொழில் அன்றன்னு இல்லைன்னா இல்லைன்னு எழுதணும். மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி. அரசியலின் உயரம் மட்டுமல்ல, அதன் அங்கேயும் அதே மாதிரி தான், அல்ல என்று பன்மைக்கு தான் வரணும். உயரம் மட்டுமல்ல, அதன் நீள அகலத்தையும் அறிந்து கொள்ள.
அறிந்து தெரிந்து கொள்ள. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள என்பதை சேர்த்து எழுதணும். எம் முன்னோர், இந்த இடத்துல என்ன பண்ணணும், கொஞ்சம் இடைவெளி விட்டு எம் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக இதையும் வந்து என்ன பண்ணணும், பிரிச்சு எழுதணும், சேர்ந்திருக்கு. என்னை அதற்கு தயார்படுத்தி, இந்த அதற்கு தயார்படுத்தி இங்க ஒற்றுமிகும். மனதளவில் இல்லை, மனத்தளவில் பக்குவப்படுத்தி கொண்டு, இந்த கொண்டு தனியாக வரக்கூடாது, இது ஒரே சொல், பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன். எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு, இங்கேயும் ஒற்றுமிகும். எனக்கு பொழுதுபோக்கு, அல்லன்னு வரக்கூடாது, இல்லைன்னு எழுதணும். ஆழமான வேட்கை, அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளவே, இங்கேயும் ஒற்றுமிகும். ஈடுபடுத்தி கொள்ளவே. என் சார்பில் நான் ஏற்கனவே, அதாவது ஏற்கனவே அப்படின்னு எழுதுறது, ஏற்கனவே இல்லை ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு, இங்கே ஒற்றுமிகும், கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன். அதுவே தமிழ்நாட்டு, இங்கே சேர்த்து வரணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன். நன்றி கடன் என்பது ஒற்றுமிகும். கருதுகிறேன்னு கூட பாருங்க, நன்றி கடனாக கருதுகிறேன், கடனாக கருதுகிறேன். அப்போ ரெண்டு இடத்துலையும் ஒற்றுமிகும். நன்றி. படிக்க உங்கள் விஜய், தமிழக வெற்றி கழகம், ஏன் ஒற்றுமிகும். இது VIJAY ஆங்கிலத்தில் கையெழுத்து போட்டிருக்காரு, கையொப்பம் ஏற்றிருக்கிறார். அதனால சந்திரசேகர் அவங்க அப்பாவுடைய முன்னெழுத்து இனிஷியல் வந்து சி அப்படின்னு, சி விஜய் அப்படின்னு எழுதியிருக்காரு. அவர் தமிழில் கையொப்பம் இட்டால் அது வந்து இட வேண்டும் என்பது தமிழக அரசினுடைய ஒரு வழிகாட்டு நெறி, அதை வந்து வலியுறுத்துகின்ற ஒன்று. அதனால தமிழக அரசியல் களத்தில் கால் பதித்திருக்கின்ற நடிகர் விஜய் தன்னுடைய கையொப்பத்தையும் தமிழில் இடுவது நல்லது. மாதிரி ஒரு பிழைகளை கூடுமான வரைக்கும் தவிர்க்கணும். எங்கெங்கெல்லாம் முடியுமோ எல்லா இடத்துலையும் அது வந்து அவர் சொல்லக்கூடிய அரசியல் அந்த தூய்மை அல்லது நேர்மை இதெல்லாம் அவர் சொல்லும்போது அது வெறும் செயல்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்படி மொழி அடிப்படையில் எழுத்திலும் பேச்சிலும் கூட அதே விஷயத்தை நம்ம வந்து கடைபிடிப்பது நல்லது. அதனால் இதை நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தில் கொள்வது நல்லது. நடிகர் விஜய் விடுத்துள்ள இந்த செய்தி குறிப்பில் 3 பக்கங்கள் கொண்ட இந்த செய்தி குறிப்பில் ஒரு குறைந்தபட்சம் 65 பிழைகள் காணப்படுகின்றன. சில பிழைகள் மீண்டும் மீண்டும் வரக்கூடாது. வெற்றி கழகம் என்பது எல்லா இடத்துலையும் முதல் பக்கத்திலேயே ஒரு 3 இடத்துல வெற்றி கழகம் வெற்றி கழகம், அது மாதிரி அவங்களுடைய லட்சினை அடையாள சின்னமாக இருக்கின்ற அதிலையும் கூட தமிழக வெற்றி கழகம்னு இருக்கு. இப்படி ஒரு எல்லா இடத்துலையும் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒன்றில் ஒரு பிழை வருவது என்பது அது ஒரு அடிப்படையே ஒரு தவறாக இருக்கும். அதனால வந்து நிறைய இடங்கள்ல அது மாதிரி உற்றுப்பிழைகள் நிறைய இருக்கு, எழுத்து பிழைகள் இருக்கு, வாக்கிய பிழைகள் கொஞ்சம் இருக்கு, நிறுத்தற்குறிகள் இடல, இது மாதிரி கொஞ்சம் ஒரு அடிப்படை மொழி சிக்கல் இங்க இருக்கு. விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகின்ற நிறைய பேருக்கு, இளைஞர்களுக்கு இப்படியான ஒரு வழிகாட்டுதல் தவறான வழிகாட்டுதலாக அமைந்து விடக்கூடாது என்பதால் இதை நாம் சுற்றி காட்டுகின்றோம். அவர் இதை கவனத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமாக இதை திருத்திக் கொண்டு அடுத்தடுத்த பதிவுகளில் அல்லது செய்தி குறிப்புகளில் இவற்றை தவிர்க்க வேண்டும். இந்த முதல் செய்தி குறிப்பில் 65 பிழைகள் இருக்கின்றன. அடுத்தடுத்து வரக்கூடியதில் இவை இல்லாமல் அவர் எல்லா இடங்களிலும் செம்மையாக ஒரு சிறப்பான ஒரு தடத்தை பதிக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். வாழ்க வாழ்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.